Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சனாதனம் குறித்து பேசியது தொடர்பாக அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபு, எம்பி ஆர் ராசா ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் விசாரணை முடிந்து நீதிபதி அனிதா சுமந்த் புதன்கிழமையன்று தீர்ப்பு வழங்கினார். அப்போது அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபு, எம்பி ஆர் ராசா ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய அவசியம் இல்லை என தீர்ப்பளித்த நீதிபதி அனிதா சுமந்த் பல கருத்துக்களை தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதி அனிதா சுமந்த் வழங்கிய தீர்ப்பின் முழு விவரமும் வெளியாகியுள்ளது. பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான தவறான தகவல்களை அமைச்சர்களுடைய கருத்துக்கள் பிரதிபலிப்பதாக கண்டித்த நீதிபதி, வெறுப்பு மற்றும் பிரிவினையை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் அரசு சார்ந்த பிரதிநிதிகளே ஈடுபடுவது ஆபத்தானது என தெரிவித்தார். அமைச்சர் உதயநிதி, எம்பி ஆர் ராசா ஆகியோரின் கருத்துக்கள் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறிய நீதிபதி அனிதா சுமந்த், அரசியல் சாசன பதவி வகிப்பவர்கள் மக்கள் பின்பற்றும் குறிப்பிட்ட நம்பிக்கையை ஒழிப்பதாக பேசுவதை ஏற்க முடியாது என சுட்டிக்காட்டினார். கருத்து சுதந்திரம் இருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் முன்வைத்த வாதத்தை குறிப்பிட்டு கருத்து சொன்ன நீதிபதி அனிதா சுமந்த், கருத்து சுதந்திரத்தை அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக பேசவோ நம்பிக்கைக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசவோ அளிக்கப்பட்ட ஒப்புதலாக கருத முடியாது என தெளிவுபடுத்தினார். மேலும் சனாதனத்தை ஒழிப்பதாக குறிப்பிட்ட நம்பிக்கைக்கு எதிராக பேசுவது பதவி பிரமாணத்தின் போது எடுத்துக்கொண்ட மதச்சார்பற்ற தன்மையை மீறும் செயல் எனவும் உதயநிதிக்கு எதிரான வழக்கில் நீதிபதி அனிதா சுமந்த் காட்டமான கருத்தை முன்வைத்துள்ளார். வழக்கில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபு, ஆர் ராசா தரப்புக்கு பல அறிவுரைகளை வழங்கிய நீதிபதி, சனாதன தர்மம் குறித்தும் பல கருத்துக்களை தெரிவித்திருப்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக உள்ளது. சனாதன தர்மம் என்பது மக்களின் உயர்வுக்கான வழிகாட்டும் விதி எனவும், சனாதன நம்பிக்கை என்பது மக்களை ஒருங்கிணைப்பதற்கானதே தவிர பிளவுபடுத்துவதற்காக அல்ல எனவும் நீதிபதி கூறியுள்ளார். சமூகத்தில் தற்போது இருக்கும் சமத்துவமின்மை, சாதிய வேறுபாடுகளை களைய வேண்டும் தான் என்ற நீதிபதி, சாதிய கொடுமைகளுக்கு வர்ணாசிரமத்தை குறை சொல்லக்கூடாது என கருத்து தெரிவித்தார். நாட்டில் சாதிய நடைமுறை என்பது கடந்த நூற்றாண்டில்தான் வந்தது என்ற நீதிபதி, அப்படி இருக்கையில் சாதிய கொடுமைகளுக்கு ரிக்வேதம் சொல்லக்கூடிய பழமையான வர்ணாசிரமத்தை குறை சொல்ல முடியாது என்ற கருத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். அது மட்டுமில்லாமல் வர்ணாசிரமம் என்பது பிறப்பின் அடிப்படையில் பிரிவினையை ஏற்படுத்துவதில்லை என்ற நீதிபதி அனிதா சுமந்த், ஒருவர் செய்யும் தொழிலின் அடிப்படையில்தான் சமூகத்தை பிரிக்கிறது எனவும், தற்போதைய சூழலில் தொழிலின் அடிப்படையில் பிரித்து பார்க்கும் முறை பொருந்துமா பொருந்தாதா என்பது விவாதத்திற்குரியது எனவும் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். சாதி ரீதியான பிரிவினையை அதிகாரத்தில் இருப்பவர்கள்தான் ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்ட நீதிபதி அனிதா சுமந்த், சாதியை வைத்து மக்கள் கொடூர முகத்தை காட்டி மனசாட்சி இல்லாமல் நடந்து கொள்வதற்கு சாதி ரீதியாக அரசு கொடுக்கும் சலுகைதான் காரணம் எனவும் நீதிபதி கூறியுள்ளார். யார் எந்த நம்பிக்கையை பின்பற்றினாலும் தர்மத்தை யார் காக்கிறார்களோ அவர்களை தர்மம் காக்கும் என குறிப்பிட்டு தனது தீர்ப்பை நீதிபதி அனிதா சுமந்த் நிறைவு செய்துள்ளார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.